சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சபதம், இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு பிறகு முதல் இஸ்ரேலிய வீரர் பலி, பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க சொல்லும் பிரான்சுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் பெனட், ஏமன் தலைநகரில் அமெரிக்கா தாக்குதல் 3 பேர் பலி, பரஸ்பர குற்றச்சாட்டுகளால் பதற்றம், தோல்வியடைந்த உக்ரைன் ரஷ்யா ஈஸ்டர் போர் நிறுத்தம், 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்திய சீனா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் தொடர்ந்து போரிடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் தங்கள் தாக்குதலை காசா மீண்டும் தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போரை நிறுத்தப் போவதில்லை என கூறியிருக்கிறார். அவர் காசாவில் தொடர்ந்து சண்டையிடுவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை, ஹமாஸை அழித்து பணிய கைதிகளை விடுவித்து அந்த பகுதி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்வது முன்பு போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் ஈரானுக்கு ஒருபோதும் அணு ஆயுதம் கிடைக்காது என்பதை உறுதி செய்வதற்கான தன்னுடைய சபதத்தையும் நெதன்யாகு மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதேவேளை காசாவில் நடந்த போர் நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் பலியாகியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. காசாவில் இஸ்ரேலிய வீரர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. ஹமாசுடனான போர் நிறுத்த உடன்பாடு கடந்த மார்ச் மாத பகுதியில் முறிந்த பிறகு பதிவான முதல் உயிரிழப்பு இதுவென்று இஸ்ரேலிய ராணுவம் சனிக்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சம்பவத்தில் உயிரிழந்த வீரர் 35 வயதான சார்ஜென்ட் மேஜர் ஹலேப் இஸ்லிமான் அல் நசஸ்ரா என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ராணுவத்தின் அறிக்கையின்படி காசாவின் வடக்கு பகுதியில் நடந்த சண்டையின் போது அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோதலில் மேலும் 3 வீரர்கள் காயமடைந்ததாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே பிரான்சுக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இஸ்ரேலின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரான கிடியோன் சார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க திட்டமிடும் பிரான்சுக்கு கடும் எச்சரிக்கையுடன் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் பாலஸ்தீன அரசை விரைவில் அங்கீகரிக்க முடிவு செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு பதிலளித்த இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர், அந்த முடிவை அவர்கள் இன்னும் எடுக்கவில்லை என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது மிகவும் ஒரு பாரிய தவறாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். மேலும் அத்தகைய முடிவுகள் பிரான்சின் மத்திய கிழக்கு தாக்கத்தை இழக்கச் செய்யும். இது பாலஸ்தீன அரசை உருவாக்காது, எதிர்ப்பை மட்டுமே உருவாக்கும். அது அமைதிக்கும் நிலைத்தன்மைக்கும் இடையூறாக அமையும் என்றும் இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பிரான்ஸ் இப்படி ஒரு தலைபட்சமாக முடிவெடுக்குமானால் இஸ்ரேலும் தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு தலைபட்சமான நடவடிக்கைகளை எடுக்கும். எதிர்காலத்தில் நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தையின் முடிவை யாராவது முன்கூட்டியே தீர்மானிக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் நாங்களும் அதேபோல் செயல்படுவோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இஸ்ரேலின் முன்னாள் பிரதமரான நப்தாலி பெனட் உடல்நிலை சரியில்லாமல் இரவு முழுவதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலிய ஊடகங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் அமைந்துள்ள கஃபர் சபாவில் உள்ள மெய்ர் மருத்துவ மையத்தில் பெனட் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மருத்துவமனை அறிவித்தபடி பெனட்டுக்கு இதய வடிகுழாய் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. பெனட் அரசியல் மறுபிரவேசத்திற்கு தயாராகி வருகின்ற வேளையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த தேர்தல்களில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாகவும் தற்காலிகமாக பெனட் 2026 என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை பதிவு செய்திருப்பதாகவும் சமீபத்தில் அவர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஏமனில் ஹவுத்தி நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏமன் தலைநகரான சனாவில் ஹவுத்தி படைகளை குறிவைத்து தொடர்ச்சியாக 21 ஏவுகணைகளை அமெரிக்கா வீசியிருக்கிறது. இதில் ஹோடிடா, மரீப் உள்ளிட்ட பகுதிகளில்
இருக்கின்ற கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதே நேரம் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் பலரும் காயமடைந்திருக்கிறார்கள். இதுவரை 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் திருநாளையொட்டி ஒரு நாள் போர் நிறுத்தம் செய்வதாக இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் அதன் நட்பு நாடான அமெரிக்கா ஏமன் மீது இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. நள்ளிரவு நேரங்களில் ஏவுகணைகளை வீசி அமெரிக்கா தாக்குதலில் ஈடுபடுவதால் தலைநகர் மற்றும் அதனை சுற்றி இருக்கின்ற மக்கள் அச்சத்துடன் இருக்க வேண்டிய நிலை ஏமனில் ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் துறைமுக பகுதிகளான பாப்பல் மண்டாப், ஏடன் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கனரக வாகனங்கள் மற்றும் வணிக தளவாடங்களை குறிவைத்தும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2023 நவம்பர் முதல் பாலஸ்தீன ஆதரவு பெற்ற ஹமாஸ் படையினரின் நிலைகள் உள்ள காசாவின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேல் மீது ஏமனின் ஹவுத்தி படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஜனவரி வரை தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டிருப்பதால் ஹவுத்தி படைகளும் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை குறிவைத்து செங்கடல் பகுதியில் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான ஈஸ்டர் போர் நிறுத்தம் பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் தோல்வியடைந்திருக்கிறது. உக்ரைனில் நிலவும் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்த 30 மணி நேர போர் நிறுத்தம் தோல்வியடைந்திருக்கிறது. உக்ரைனும் ரஷ்யாவும் ஒருவரை ஒருவர் போர் நிறுத்தத்தை மீறியதாக மாறி மாறி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையில் இந்த நடவடிக்கை தோல்வியில் முடிவடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சனிக்கிழமை பிற்பகல் தொடங்கியிருக்க வேண்டிய இந்த போர் நிறுத்தம் ஆரம்பத்திலேயே இருதரப்பினரின் குற்றச்சாட்டுகளால் கேள்விக்குறியானது. ரஷ்யா போர் நிறுத்தத்தை கடைபிடித்தால் தானும் அதற்கு கட்டுப்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். ஆனால் உக்ரைன் படைகள் மீது ரஷ்ய படைகள் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாகவும் துருப்புக்களை தாக்கியதாகவும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியதாகவும் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தங்கள் படைகள் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை முழுமையாக மதிப்பதாகவும் மாறாக உக்ரைன் தான் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் இரவு நேர தாக்குதல்கள் மூலமாகவும் போர் நிறுத்தத்தை மீறியதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. உக்ரைனானது ஈஸ்டர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி 1300க்கும் மேற்பட்ட முறை தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்தும் இருக்கிறது. அதே நேரம் கிழக்கு உக்ரைனில் களத்தில் இருக்கும் உக்ரைன் ஆளில்லா விமானப்படை பிரிவின் தளபதி ஒருவர் கூறுகையில் போர் நிறுத்தம் அமுலில் இருந்ததாக சொல்லப்பட்ட நேரத்தில் நடந்த சண்டை 2022 பிப்ரவரியில் ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. உண்மையில் எந்த போர் நிறுத்தமும் நடக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவிடம் ரஷ்யா அமெரிக்க தயாராக இருப்பதை வெளிக்காட்டவே புடின் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த போர் நிறுத்தம் விரைவாக முடிவுக்கு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ஒரு சில நிமிடங்கள் இணையச்சேவை தடைப்பட்டாலே வேலைகள் அனைத்தும் நின்று போகும் அளவுக்கு இணையம் இன்று உலகை ஆக்கிரமித்திருக்கிறது. இணைய பயன்பாட்டை பொறுத்தவரை அதன் வேகம் முக்கியமான ஒன்று. 2Gயில் தொடங்கி இணைய சேவை 3G, 4G என அதிகரித்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் தற்போது 5Gயும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சீனா தற்போது 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்தி உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. ஹூவாய் நிறுவனம் சீனா யூனிகாம் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு அருகே உள்ள சியோங்கான் நியூ என்ற பகுதியில் உலகின் முதல் 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த 10G இணைய சேவையின் பதிவிறக்க வேகம் என்பது 9834 Mbps என்றும் பதிவேற்ற வேகம் 1008 Mbps ஆக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வளர்ச்சி சீனாவின் டிஜிட்டல் உட்கட்டமைப்புக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக இருப்பதோடு அதிவேக இணைய இணைப்பில் ஒரு சகாப்தத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.